அடுத்து 61வது தலைப்பு மடியின்மை. மடி என்றால் சோம்பல். மடிக்கு இன்னும் என் மடியில் உட்கார்ந்து கொள் என்று குழந்தையை சொல்கிறோம். அதற்கு மடி என்கிறோம். நீங்க பழைய தஞ்சை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய வேட்டியில ஒரு பெரிதாக இடம் விட்டுருப்பான். அதுல இவ்வளவு பெரிய பொட்டலம் வச்சிருப்பான். அந்த பொட்டலத்துல ஒரு 10-20 வெத்தலை, இவ்வளவு பாக்கு, தக்கம்பாக்கு அல்லது சீவல், அப்புறம் புகையிலை, இதையெல்லாம் வச்சு மடியிலே கட்டியிருப்பான். அதற்கு மடி என்று ஒருவன் இறந்து விட்டால் அவன் மடிந்தான் என்பார்கள். இப்படி பல பொருள்கள் இருக்கின்றன. இங்கே மடி என்பது ஈரப்பதம் அற்று போகாத தவசம் பயிர், தானியம். தானியம் என்று சொல்கிறோம்ல, அதன் தவசம் பயிர். காற்று வெயில் புகாத இடத்தில் கொட்டி வைத்து விட்டால் அது நெடி வீசும் அந்த ஈரப்பதத்தோட. அதுக்குதான் நெல் மற்றும் சிறுதானிய வகைகளை எல்லாம் அந்த ஈரப்பதம் போக்குகிற மாதிரி வெயிலிலே உலர வைப்பார்கள். காற்றும் பட வேண்டும், வெயிலும் பட வேண்டும். அப்போதுதான் அந்த நெடி இல்லாமல் இருக்கும். அப்புறம் அது குதிரைக்குள்ள கொட்டி வைப்பாங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது குதிர் என்றால் என்ன என்று. குதிர் எல்லாம் ஒருத்தர் வீட்டிலையும் இல்லை. எங்கேயாவது பழைய வீடுகள்ல, கிராமங்கள்ல எங்கேயாவது ஒரு 10-15 மூட்டை நெல்லை அதுல கொட்டி வைக்கலாம். அடியில ஒரு சின்னதாக ஒரு துளை செய்திருப்பார்கள். அதன் வழியாக நெல்லை எடுத்துக் கொள்வார்கள். எப்பெல்லாம் தேவையோ ஒரு மூட்டை அளவு எடுத்து அதை அரைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார். அதுக்கு குதிர்னு, குதிர் என்பதை குதிர்மான். அதெல்லாம் பழைய காலத்துல உள்ள நிறைய நிலச்சுவாழ்ந்தார்களாக இருக்கிறவர்கள் வீட்டிலே அதை சின்னமாக வைத்திருக்கிறார். இப்படி ஒன்று இருக்குது என்பதை பின்னாலே உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்ப யாரும் அந்த குதிர்களை எல்லாம் கொட்டி வைக்கிறது இல்லை. எங்கேயாவது இருக்கலாம். ஒருவர் இறந்து விட்டால் மடிந்தார் என்பார். மண்ணோடு மண்ணாகி போனது என்பதை மக்கள் வழக்கு. மடிக்கு இயல்பாக வாய்த்த விளக்கமாகும். இன்மை என்பது இல்லாமை. கைப்பொருள் போகூடால் தோன்றும் மடி என ஊழ் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 371வது குறள். ஊழ் அதிகாரத்தில் 1வது குறள் பார்த்தோம். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூடால் தோன்றும் மடி. கைப்பொருள் பெருகும் நல்ல விதி வாய்த்தால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும் என்பது அதனுடைய பொருள். உணவுக்கோ விதைக்கோ பயன்படுத்த முடியாது எது கெட்டுவிட்டது, அந்த காற்று புகாத இடத்தில் நெல் உலர வைக்கப்படாமல், வெயிலிலே உலர வைக்கப்படாமல் இருந்தால் அதை விதைக்கு கூட பயன்படுத்த முடியாமல் போய்விடும் என்பதை மடியின்மை என்கிற அதிகாரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மடி பெருக பெருக, அதாவது சோம்பல், மடி என்பது சோம்பல், பெருக பெருக மடி கொண்டவன் செல்வம், கல்வி, செயல் முதலானவை குறைந்து குறைந்து இல்லாமலே ஒழிந்து விடும். சோம்பல் உடையவர் தேம்பி திரிவார் என்று அவை சொன்னார். சோம்பல் என்பவர் தேம்பி திரிவார் என்று. பொதுமக்களுக்கே மடியாகாது என்றால் ஆட்சியாளருக்கு ஆகுமா? மடி ஆகுமா? சோம்பல் ஆகுமா? இப்ப இந்த மாதிரி சோம்பல் உடையவன் எப்படி ஆனான் என்பதை சிவ சிந்தாமணியிலே நம்ம பார்த்தோம். சீவகனுடைய தந்தை என்ன ஆனான்? மடி, சோம்பல். ஆள்பவன் உறங்கினாலும் ஆட்சி உறங்காது. அவன் நிம்மதியாக படுத்து உறங்க வேண்டுமானால் அவனிடம் இருக்கிற அமைச்சர்கள், தளபதிகள், மற்ற வீரர்கள் அனைவரும் செம்மையாக இருக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை இவன் செய்து தந்து விட்டு உறங்கச் செல்லலாம் என்பது கருத்து. குடும்ப தலைவன் மடியனின் தன் குடும்பத்தில் எவரை தட்டி கேட்க முடியும்? தலைவனாக இருப்பவனே எப்பொழுதும் தூங்கு மூஞ்சியாக இருப்பாயானால் மற்றவர்களை அவனால் கேள்வி கேட்க முடியுமா? அவன் குடும்ப தலைவனுக்குரிய அழகா என்று திருவள்ளுவர் கேட்கிறார். ஆள்வோன் மடியனில் அரசு துறைகள் அனைத்தும் சொல்லி வைத்தாற் போல் அடிமைப்பட்டு விடும். ஓர் அரசு அலுவலர், ஒரு மேலாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அலுவலகத்தில் அதனுடைய மேலாளர் அல்லது ஆணையர் அவர் உரிய நேரத்தில் வரவில்லை என்றால் அது வரைக்கும் வேலை ஒழுங்காக நடக்காது. கதை பேசி கொண்டுதான் இருப்பார். ஒன்றுமில்லை.
இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பார்த்தால் அந்த அவலம் இருக்கிறதே, இதை நேரையாக கண்கூடாக பல கிராமங்களிலே பார்த்திருக்கிறேன். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், கும்மி அடித்துக் கொண்டிருப்பார்கள், சிரித்துக் கொண்டிருப்பார்கள். சாயங்காலம் ஆனால் காசு கொடுப்பான், வாங்கி கொண்டு போய் கொண்டே இருப்பார். என்ன நடக்கிறது? நாம் தான் திருக்குறளை பண்ணி பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜப்பான்காரன் மாதிரி நாம் இருப்போமே, ஆனால் உலகத்துக்கே சோறு போடலாம். உலகத்துக்கே சோறு போடலாம். அவ்வளவு ஆற்றலும் வலிமையும் உடையவர்கள் நாம். ஆனால் கையேந்திகளாக வாழுகிற ஒரு சூழல் இந்த சமுதாயத்தில் நிலவுகிறதே என்று நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சுகிறது. எளிய மனிதர்களையும் வீணாக்கி விட்டார்கள். உழைக்காமல் எப்படி உண்ணலாம் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர் ஒழுங்காக வர வேண்டுமானால் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்கூட்டியே வந்து வேண்டும். ஒரு ஆசிரியர் சிறப்பாக பணியாற்ற வேண்டுமானால் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மிகச்சிறப்பாக பணியாற்றினால்தான் அவர்களை கேள்வி கேட்க முடியும். இவரே சரியில்லை என்றால் மற்றவர் யாரையும் கேள்வி கேட்க இயலாது. ஆசிரியர்களும் சரியில்லை என்றால் மாணவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படித்தான் இன்று போய்விட்டது. அதனாலேதான் இந்த சோம்பல் என்பதை வெளியே தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த ஒரு அதிகாரத்தை செய்திருக்கிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் திருடி விட்டார், களவாடி விட்டார், சிறைப்படுத்தப்பட்டார். அப்பொழுது அங்கே இதை யாரெல்லாம் எப்படிப்பட்ட குற்றங்களை செய்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் நடந்த கருத்து இது. ஒவ்வொருவராக விசாரித்துக் கொண்டு வருகிறார். இவர் ஆசிரியர் களவாடி விட்டார் என்று சொன்னவுடன் அவர் கேட்கிற முதல் கேள்வி, நபிகள் நாயகம் கேட்கிற முதல் கேள்வி, நீங்களே களவாடினால் நீங்கள் களவு செய்யக்கூடாது என்று எப்படி போதிப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் கேட்பதாக அதனுடைய வரலாற்றிலே வருகிறது. நீங்கள் பள்ளியிலே மாணவர்களுக்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நன்னடத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பிக்க வேண்டுமானால் நீங்கள் நடந்து காட்ட வேண்டாமா என்று கேட்கிறார். இது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய நீளமான கத்தி எடுத்து சொருவதை போன்றதான அந்த செய்தி. ஆகவே சோம்பல் என்பவர் தேம்பி திரிவார் என்பதனால் யார் ஒருவரும் சோம்பி இருக்கக்கூடாது. காமராஜரிடம் ஒருவர் போய் கேட்டார், இப்படி இனமாக எல்லாம் வருகிறது என்று சொன்னபோது எல்லோரும் உழைப்பை மறந்து விடுவார்களே, ஆனால் இந்த காகித தாளை தின்னவா முடியும் என்று அவர் கேட்டார். அவர் பள்ளி பிள்ளைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு மட்டும்தான் சோறு போட்டார். 3 மணிக்குத்தான் உணவு கிடைக்கும். 1 மணி 1:30 மணிக்கு அந்த கூலியை பெற்றுக்கொண்டு வரும்போதே அரிசி வாங்கி கொண்டு வருவாள், உலையில் போடுவாள். அது வெந்து அவருக்கு போடுகிற போது 3 மணி ஆகிடும். அவன் மாலை வேளையிலே பள்ளிக்கு வர முடியாது என்பதனாலே அந்த மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து தான் சோறு போட்டார். எல்லாருக்கும் போடல, எல்லா பசங்களுக்கும் போடல. அதுவும் அவன் கல்வி பெற வேண்டும் என்பார். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த வரலாறு நிற்கும். அதே காமராஜர் தான் கேட்டார், எல்லாம் இலவசம் என்றால், எல்லாருக்கும் காசு கொடுத்து விடுவதென்றால், அந்த யாருமே உழைக்க போகல, எல்லாம் காசு கொடுத்துறாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த காசை தின்ன முடியுமா, இந்த பணத்தாளை தின்ன முடியுமா என்று கேட்டார். அதனால் மடியை ஒழிக்க வேண்டும், சோம்பலை நம்முடைய உள்ளத்திலிருந்து கிள்ளி எறிய வேண்டும் என்பது இதனுடைய முகவுரை. முதல் குறளுக்கு வருகிறேன். குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும். இதன் பொருள், குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூரமாய்ந்து கெடும். ஒருவனுடைய குடிப்பெருமை என்னும் அணையாத விளக்கு, குன்றா விளக்கம் என்றால்
அணையாத விளக்கு. அந்த குடும்பம் என்கிற இங்க குடி என்னும் என்றவுடன் நீங்கள் வேறே குடியை நினைத்து விடக்கூடாது. இங்கே குடி என்பது குடும்பம். குடும்பம் என்று சொல்லப்படுகிற அந்த குடிப்பெருமை என்னும் அணையாத விளக்கு அவனுடைய சோம்பல் என்னும் மாசு படர படர மங்கி அணைந்து போகும். மாசு என்றால் குற்றம். மாசிரநாதல் பார்த்தோம் இல்லையா 34வது குறள்ல. அப்படி மாசு படர படர மங்கி அணைந்து போகும் என்பது கருத்து. குடி விளக்கம் வென்றது ஒளி உடையதாக விளங்க வேண்டும் என்பதாக கொள்ள வேண்டும். குன்றா விளக்கம் என்றது குறையா ஒளி உடையது என்பதுடன் பல விளக்குகள் பல்கி பெருக உதவுமா. பல விளக்குகள் என்றால் பல குடும்பங்கள் உயர்வதற்கும் இவனுடைய சுறுசுறுப்பு உதவும் என்பதாக கருத்து. மடி என்னும் மாசூடை என்றால் உள்ளத்தை படிப்படியே சுருக்கும். சோம்பல் என்று சொல்லப்படுகிற திரி எரிதலால் உண்டாகும் கருக்கு பெருக்கமாதலால் அது கருகிவிட்டது. அந்த உரிய நேரத்துல அந்த விளக்கு தெரிய உள்ளவை என்று சொல்லிவிட்டு வெளியே செல்வார்கள். இவன் மறந்துடுவான், அது கருகிவிடும். அதை போல உன்னுடைய சோம்பல் இருக்கக்கூடாது என்பதை மாசூர என்று சொல்கிறார். மடி என்னும் மாசூர படிப்படியே ஒளி சுருங்கி இல்லாமல் ஒழிந்து போகும். சுறுசுறுப்பாக இருக்கும் ஒருவனால் தன் முயற்சியில் வீழ்ந்துவிட்ட குடியை வாழ்ந்துவிட்ட குடியாக மாற்றி அமைக்க முடியும். எப்பொழுது என்றால் எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருப்பானேயானால் ஆதல பாதாளத்திற்கு சென்ற அந்த குடும்பத்தை கூட தூக்கி நிறுத்த முடியும் என்பதை இந்த பொருள் மூலமாக சொல்கிறார். அரசன் என்று பார்த்தால் ராசராசன், அவன் மகன் ராஜேந்திர சோழன் எப்படியெல்லாம் வீழ்ந்து கிடந்த அந்த சோழர்குடியை தூக்கி நிறுத்தினான் என்பதை இந்த இரண்டாவது குறள் மூலமாக பார்க்கிறோம். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூரம் மாய்ந்துகிடும். மடியின்மை அதிகாரத்தில் முதல் குறள் பார்த்தோம். இரண்டாவது குறள் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் என்பது குறள் வழி பொருள். தான் பிறந்த குடியை நல்ல குடியாக உயர்த்த விரும்புவோர் சோம்பலுக்கு சோர்வை உண்டாக்கி சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். சோம்பலுக்கே சோம்பல் உண்டாகும். சோம்பல் உடையவனாகவும் குடிகேடனாகவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று நாட்டை கொள்ளையிடவும் வேண்டாம். உண்டி உடை உறையுள் 3 இருந்தால் போதும் என்கிற ஒரு மன நிறைவு இருக்கிறோம். அதற்கேற்ப உழைக்க வேண்டும் என்று சொல்லுவது இந்த குறள். மடியை மடியா ஒழுகல் என்றால் சோம்பலை முழுவதுமாக மடிந்து ஒழிந்து போகச் செய்வதற்காகவே வந்தது என்று சீரிய முயற்சியினார் அதனை மடியச் செய்து வாழ்தல் வேண்டும். மடியை மடிந்து போகச் செய்தல் வேண்டும் என்பதே இதன் சுருக்கமான பொருள். மடியை மடிந்து போகச் செய்தல், அதாவது முன்னே சொன்னதை போல சோம்பலுக்கே சோம்பல் உண்டாக்குதல் என்பது அதனுடைய சுருக்கமான பொருள். ராஜேந்திர சோழன் பல்வேறு நாடுகளை வென்றிருந்தாலும் அந்தந்த நாட்டு மக்களுக்கு நன்மைதான் செய்தான். அதிக வரி போடவில்லை. இவனே ஆளலாம் என்று அந்தந்த நாட்டு மக்களே விரும்புகிற மாதிரி செய்தான். அவனுக்கு கடாரம் கொண்டான் என்று ஒரு பெயர், கங்கை கொண்டான் என்று ஒரு பெயர். அதனால தன்னுடைய தலைநகரையே இப்போ இருக்கிற ஜெயங்கொண்டத்திற்கு பக்கத்திலே கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஒரு நகரை நிறுவி அங்கே தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சையில் எவ்வாறு பெருவுடையார் கோயிலை கட்டினாரோ அதே போன்றதொரு திருக்கோயிலை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டி மகிழ்ந்தவன். அதை ஒட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய அரண்மனையில், அந்த அரண்மனையை சுற்றி எழுப்பப்பட்ட இடத்திற்கு உள்கோட்டை என்று இப்பொழுது அந்த ஊர் பெயர் இருக்கிறது. ஆனால் அந்த உள்கோட்டை இல்லை. அது என்ன ஆயிற்று என்றால், அணைக்கரை என்று அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு லோயர் அணைக்கட் கட்டி இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் காலத்துல. அப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த போது அப்ப இந்த உள்கோட்டை இருக்கு பாருங்க, ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த உள்கோட்டை
உள்கோட்டை என்ற ஊர் பெயர் இப்பவும் இருக்கிறது. அந்த அங்கே இருந்த மதில் சுவர்களை இடித்து கட்டம் கட்டமாக கொண்டு போய் வைத்துதான் அந்த அணையே கட்டியிருக்கிறான். அப்போ எவ்வளவு தொழில்நுட்பம் உடையவனாக நம்முடைய நாட்டு அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், தமிழ் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு அதாவது மருத்துவத்திற்கே மருத்துவம் சொன்னவர் திருவள்ளுவர், மருந்து அதிகாரத்துல பார்த்தோம். அதை போல் இந்த உறுதித்தன்மை, கட்டடக்கலையின் உறுதித்தன்மையை எவ்வாறு கரிகாலை சோழன் கல்லணையை கட்டியதன் மூலமாக பிற நாட்டு அரசர்களெல்லாம் படையெடுத்து வந்த போது பார்த்து பார்த்து வியந்தார்களோ, அதை போன்று இவன் கட்டிய அந்த அரண்மனையை சுற்றி கட்டிய உள்கோட்டையின் மதில் சுவர்களை இடித்து கொண்டு போய்தான் ஒரு அணையையே கட்டியிருக்கிறான். 200 ஆண்டுகளாக பாழ்படாமல் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழ்ல அணைக்கரை என்று பெயர். அது 3 மாவட்டங்கள் ஒட்டி இருந்தது. அந்த பக்கம் போனா தஞ்சை மாவட்டம், இந்த பக்கம் வந்தா தென்னார்காடு மாவட்டம், இப்படி வந்தா திருச்சி மாவட்டம். 3 மாவட்டங்களும் தொற்றிக் கொண்டது. இப்ப பல மாவட்டங்கள் பிரித்திருக்கிறார்கள். எந்த மாவட்டத்தில் இப்பொழுது இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒன்று தஞ்சை மாவட்டம் உறுதி, இந்த பக்கம் திருச்சியும். ஏன்னா அது இப்ப அரியலூர் மாவட்டம் வேறு பிரித்திருப்பதனால ஒருவேளை அது அரியலூர் மாவட்ட தொடர்புடையதாக இருக்கலாம். அந்த பக்கம் தென்னார்காடு மாவட்டம் ஒட்டி இருந்தது. இப்பொழுது எந்த மாவட்டத்தில் ஒட்டி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக இதை சொல்வதனுடைய நோக்கம், அந்த அரசன் தன்னுடைய குடி முதல்வனாக தனக்கு முன்னோடியாக இருந்த தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழன் எப்படி சுறுசுறுப்பாக இயங்கினானோ, அதே வழியில் தானும் இயங்கி தான் எவ்வளவு சுறுசுறுப்பனாக இயங்குகிறேன் என்றும் தன்னுடைய குடிப்பெருமையும் உயர்த்தியவன் என்பதற்காக சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டு. மடியா ஒழுகல் குடியாக வேண்டுபவர் தன்னுடைய குடியை உயர்த்தி காட்ட வேண்டும். உயர்த்தி காட்டவில்லை என்றாலும் கூட தன்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே தாழ்வுடையதாக்கிவிடக் கூடாது என்பதுதான் இதனுடைய முடிவான கருத்து. இதுதான் 2வது குறள். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியங்கோன் என்பது ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவருலாவின் அடிகள், 2 அடிகள். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியர்கோன் ராஜேந்திர சோழன் என்பது மூவருலா. மடியிலான் முடிவிலா வளம்பெறுவான் என்பது சான்றாளன் என்று சொன்னவர் சதாசிவ பண்டரத்தார். இவர் பிற்கால சோழர் வரலாறு எழுதுகிற போது கல்வெட்டி அவர் ஒன்றுமே படிக்கவில்லை. அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவர். அவரை ஆங்கிலேய அந்த பள்ளி, அது பழங்காலத்துல இன்ஸ்பெக்டர் என்று சொல்வார்கள், பள்ளி துணை ஆய்வர் என்று தமிழில் அப்படி வருகிறவர் இவர் எதற்கு வைத்திருக்கிறீர்கள், இவருடைய கல்வி சான்றிதழ் ஒன்றுமே இல்லை என்று. அப்பொழுது மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள், அவரை வெளியேற்றுவதானால் நாங்கள் எங்களிடம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கல்வி சான்றுகள் எல்லாம் வைத்திருக்கிறோம், ஆனால் கல்வி சான்றிதழ் எதுவுமே இல்லாமல் அவர் இவ்வளவு செயல்பாடுகளை செய்திருக்கிறார். அவ்வளவு சுறுசுறுப்பாக கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்தவர், ஒன்றுமே படிக்காதவர், பள்ளியில் ஒன்றும் படிக்கவில்லை, அவ்வளவுதான். அவர் உலகத்தையே படித்திருந்தார். அவர்தான் தி.வி. சதாசிவ பண்டரத்தார். நான் அவருடைய வீட்டுக்கு சென்று தரிசிக்க சென்றேன். அவர் இல்லை என்று தெரியும். அந்த வீட்டையாவது தரிசித்து வரலாம் என்று போனேன். நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் சேர்ந்து. அந்த அம்மையார் இருந்தார், அவருடைய துணைவியார். அவர்களை வணங்கி வேண்டும். அப்படி ஒரு தமிழுக்கு செய்த கொடை அவர். பண்டாரத்தார் கல்வெட்டுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதனுடைய அடிப்படையில தான் கல்கி எழுதினார். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னாலும் சொல்லியிருப்பேன் இந்த செய்தியை. கல்கி எழுதின இவ்வளவு புகழ்பெற்ற அந்த பொன்னியின் செல்வன் கதைக்கு மூல காரணமே பெரும்பகுதி பண்டாரத்தாருடைய, சுருக்கமாக பண்டாரத்தார் என்று இலக்கிய உலகிலே அவரை கூறுவது உண்டு. தீவை திருப்புறம்பயம் என்று பெயர். கும்பகோணத்திலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். தி.வை. சதாசிவ பண்டாரத்தார். அவருடைய வீட்டுக்கு சென்றோம். திருப்புறம்பயம் என்று அந்த ஊருக்கு பேர். நல்ல அழகான கோயில் உண்டு அந்த ஊர்ல இருக்கிறது. நன்று. இப்ப மடியிலான் முடிவிலா வளம்பெறுவான் என்பதன் சான்றாளன் என்று பண்டாரத்தார் குறிப்பிடுகிறார். மூவர் உலாவிலே
கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியன்கோன் என்பது ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலாவின் 2 அடிகள். மீண்டும் குரலை பாருங்கள். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். 3ஆம் குரல். மடி மடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் முந்து. மடி மடி கொண்டொழுகும், இங்க 2 சொல்றாரு பாருங்க. மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் முந்து. இப்ப இதை எப்படி படிக்கலாம்னா, மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி தன்னினும் முந்து மடியும். தன்னினும் முந்து, இந்த சோம்பேறி புயல் சாவதற்கு முன்னாலேயே அந்த குடும்பம் செத்து விடும்ங்கிறார் திருவள்ளுவர். தன்னினும் தன்னினும் உண்டு மடியும். எது? குடி. அவன் பிறந்த குடி. சோம்பேறியா இருக்காதராங்கிறதுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வர்றாரு பாருங்க. 10 குறள்கள்லயே ஒருத்தன் சோம்பலை கை கொள்ளக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதற்கு எப்படியெல்லாம் சொல்லுகிறார். மடி மடி கொண்டொழுகும், இவ்வளவு சோம்பேறியா இருக்கக்கூடாது என்பதற்காக 2 முறை போடுகிறார். பேதைங்கிறார், அறியாமை, அவன் புத்தி இல்லாதவன் என்றெல்லாம் வைகிறார், திட்டுகிறார். பிறந்த குடி இவன் சாவதற்கு முன்னாலேயே செத்துவிடும். முந்து தன்னினும் முந்து மடியும். எது? குடி. இவன் பிறந்த குடி. நீ பிறந்ததை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொல்லலாம். பிறந்த குடியானது தன்னினும், அவன் முடிவதற்கு முன்னதாகவே அவன் குடி முடிந்து போய்விடும். முதலாவது வறுமைக்கும் கடனுக்கும் ஆட்பட்டு அழிந்து போகும். வறுமைக்கும் கடனுக்கும். இப்ப இவனுக்கு என்ன வேணும்? உணவு, உடை, உரை. அந்த அளவு உழைத்துக் கொள். மேலும் உழைக்க தன் குடி உயர, மேலும் உழைக்க இந்த நாடு உயர இவன் பயன்பட வேண்டும். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இடுப்பின் முற்பகுதியில் பொருள் வைக்குமாறு கட்டிய உடைப்பகுதி. அதாவது பூனைய மடியில கட்டிட்டு போவான்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடியே முதல் தொடக்கத்திலேயே சொன்னேன், மடி என்பதற்கு தான் உட்கார்ந்து இருக்கிற போது குழந்தையை உட்கார வைப்போம் மடியில, என்னுடைய மடியில குடு என்று. அது ஒரு மடி. இன்னொரு மடி, வேட்டி கட்டுகிற போது இடது பக்கம், சில பேர் வலது பக்கம் மடி வைத்துக் கொள்வார்கள். அதிலே தேவையான அளவு தஞ்சை மாவட்டத்துல, பழைய தஞ்சை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு வெத்தலையும் தெக்கம்பாக்கும் சீவலும் சுண்ணாம்பும் புகையிலையும் வச்சு கட்டியிருப்பான். அவ்வளவு பெருசு இருக்கும். அவங்ககிட்ட ஏதோ பணம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வெத்தலை பாக்கு தான் இருக்கும். அதான் மடி. இப்ப இந்த பூனைய மடியில கட்டிட்டு போன மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளு முகத்துல முடிச்சுட்டு போனா அது விளங்காது. இது என்னமோ மூட நம்பிக்கை வளர்க்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது மக்கள் வழக்கு. பூனைய மடியில கட்டிட்டு போறதுன்னா இவனை மாதிரி ஆளு முகத்துல தெரிஞ்சதுன்னா, ஒரு எதிர்கொள்கிற போது ஒரு மனிதனுடைய பிரைட்னஸ், அவனுடைய முகமானது மலர்ச்சி உடையதாக இருக்கணும். அவனை பார்த்தா நமக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சி ஏற்படும். இப்படி சோம்பேறிய பார்த்துட்டு போனா எப்படி இருக்கும்? இது மூட நம்பிக்கை என்று. அந்த மாதிரி ஆட்கள் முகத்துல விழிக்கவே கூடாது. நமக்கு அந்த சோம்பல் பற்றி கொள்ளும். நன்று. மடியின் பிறந்த குடி முதலில் அறியுமா, முதலில் தான் முடிவானா என்றால், மடியன் தன்மடியால் குடும்பத்தவரை எல்லாம் முதலில் சாய்த்து விட்டுத்தான் அவன் பின்னர் மடிவான் என்கிறார் திருவள்ளுவர். அதுதான் இந்த குறள். மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி தன்னினும் முந்து மடியும். இவன் மடிவதற்குள்ளாக இவனுடைய குடும்பம் அழிந்துவிடும். இது தேவையா? அதனால் இவன் பிறந்ததை விட பிறக்காமலே இருந்திருக்கிறான் என்பது கருத்து. அடுத்து, குடி மடிந்து குற்றம் பெருகும், மடி மடிந்து மாண்ட உயர்ச்சிலவர்க்கு. குடி மடிந்து குற்றம் பெருகும், மடி மடிந்து மாண்ட உயர்ச்சிலவர்க்கு. இந்த குறளுக்கு 22 குறள்களை இணைத்து படிக்க வேண்டும். 1023, 1028, அப்புறம் ஆழ்வினை உடைமை அடுத்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாலே வருகிற வினை திட்பம் 67, 10, 10, 20 குறள்.
இவை தவிர்த்து 1027 1028 ஆகிய 22 குறள்களை இணைத்து படித்தால் இதை நான் சொல்லி முடிப்பதற்கு 3 மணி நேரத்திற்கு மேல் ஆகும். ஆகையினால அந்த ஒப்புமையை படித்து பார்க்க உங்களிடம் பொறுப்பை விட்டுவிட்டு நான் இந்த குறளுக்கான நுண்பொருளை மட்டும் பார்த்து விடுவோம். சோம்பலுக்கு ஆளாகி நல் உழைப்பை கைவிட்டவர்களுக்கு குடியும் கெட்டு குற்றங்களும் அதிகமாகும். மடி மடிந்து என்றால் சோம்பல் என்னும் கொடிய பிடியில் சிக்கி செயலாற்றுதல் இல்லாராய் கிடந்து என்று பொருள். மாண்ட உயர்ச்சிலவர்க்கு என்றால் மதித்து பாராட்டத்தக்க பயன்பாடான செய்கைகளை செய்ய இயலாதவர்க்கு என்று பொருள். மதித்து பாராட்டத்தக்க ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அந்த செயல் நல்லது என்று அவனை பாராட்ட வேண்டும். அப்படி அவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனை உயர்ச்சிலவர் என்கிறார். செய்கைகளை பயன்பாடான செய்கைகளை செய்ய முடியாதவன் என்று சொல்லுகிறார். குடியும் அழிந்து அவன் அழிவதோடு அவன் பிறந்த குடியும் அழிந்து போவதுடன் குற்றம் பெருகும். இடித்து கூறும் பழிகளும் வெள்ளப்பெருக்கென பெறுவதாகும். இன்று இன்னும் ஒரு 4 செய்திகளை இதிலே சொல்லுகிறார். 1, அவனுடைய குடி மடிதல். 2, மடியன் மடிதல், இந்த சோம்பலானவன் மடிதல். 3, அவனுடைய குடி சிறப்பழிதல். சொன்னது குடும்பமே அழியறது. 2வது சொன்னது அவன் அழிவது, சோம்பல்காரன். 3வது சொல்வது குடி சிறப்பு அழிதல். ஏற்கனவே அவன் பெற்ற அந்த குடியினுடைய சிறப்பை இவன் அழித்திருப்பான். 4வது குற்றம் பெருகுதல். இந்த 3னாலே இவன் குற்றம் இழைப்பதும் சேர்ந்து இந்த 4 மடிகளை ஆக்கி கெடுக்கும் என்பதனாலே ஒரு மடி 4 மடிகளை ஆக்கி கெடுக்கும் என்பதால் இந்த மடி மடிந்து மாண்ட உயர்ச்சிலவர்க்கு என்கிற இந்த குறள் மூலமாக மடிமடிந்து மாண்ட உயர்ச்சிலவர்க்கு குடிமடிந்து குற்றம் பெருகும் என்கிற அடிப்படையில் நாம் இதை பார்க்க வேண்டும். அடுத்து, மடிமையின் கேடு குடிமையின் கேடு ஆதலால் குடிநலம் காப்பார் மடிமை கேட்டார் ஆதல் கூடாது என்பது கருத்து. குடி செய்வார்க்கு இல்லை பருவம். நம்ம 1028 1023 நினைக்க சொன்னேன் அல்லவா? குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருதப்படும். இந்த இடத்திலேயும் 103வது அதிகாரத்திலே 8வது குறளிலே மடி செய்து என்று கூறுகிறார். இந்த மடியின்மையில் மட்டும் மடி இல்லை, இதற்கு பிறகும் அந்த மடி வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும் என்பது கருத்து. அடுத்து 3வது குறள் 103 குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தான் தெய்வம் மடிசற்று தான் முந்துரும். அது எப்படி முந்துரும்? தெய்வம் நான் என்னுடைய குடியை உயர்த்துவேன் என்றால் அவன் சுறுசுறுப்பாளன் என்பது முதலிலே பொருள். அதற்கு பிறகு நான் என்னை மட்டுமன்று என் குடியையும் உயரச் செய்வேன் என்று சொல்லுகிற போது தெய்வமானது முன்னாலே வந்து உதவி செய்யும். இவனுக்கு முன்னாலே வந்து உதவி செய்யும். முன்பே பார்த்தோம், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிய்த்து கொண்டு கொடுக்கும் என்று. அப்படி வரும் என்பதை சொல்லுகிறார். ஒரு எடுத்துக்காட்டு, மருத்துவர் கையில் இருக்கும் கூர்மையான கத்தியினாலே அவர் பலரை காப்பாற்றுகிறார். அந்த கத்தியை அவர் பயன்படுத்தவில்லை என்றால், பல நாள் பயன்படுத்தாமல் கிடந்தால் அது துருபிடித்து இற்று தூளாகி உதிரும். அதை போலத்தான் தன்னுடைய சுறுசுறுப்பை எல்லாம் விடுத்து ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்திருப்பானேயானால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த கத்தி எவ்வாறு துருபிடித்து இற்று தூளாக விழுந்ததோ அதுபோல் அவனும் மடிவான், அவனுக்கு முன்னாலே அவன் குடியும் மடியும் என்பதை இந்த காட்டால் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் குறள் 4வது குறள். குடி மடிந்து குற்றம் பெருகும்
மடி மடிந்து மான்ற உயர்ச்சில் அவர்க்கு. அடுத்து 5வது குறள். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். நம்ம ஒவ்வொரு குறளிலேயும் சொல் என்று சொல்லக்கூடாது, சீர் என்று தான் சொல்ல வேண்டும் என்பதை அடிக்கடி நாம் வலியுறுத்தி வருகிறோம். இந்த குறள்ல பாருங்க, நெடுநீர் என்பது 1, மறவி என்பது 2, மடி என்பது 3, துயில் என்பது 4. 4ம் கெடுநீரார் காமக்கலன் என்று சொல்லுகிறார். இங்கே நெடுநீர் என்பது ஒரு சீர், மறவி என்பது இன்னொரு சீர், மடி துயில் என்று 2ஐயும் ஒரு சீராக்குகிறார். இதை எப்படி சொல் என்று சொல்வீர்கள்? இன்னும் பலருக்கு புரியவில்லை. பலரும் கேட்கிறார், சொல்தானே சீர்தானே என்று. சொல் என்பது வேர்ட், சீர் என்பது கப்பல் என்று சொல்வோம். அப்ப சீர் வேறு, சொல் வேறு. சீரே சொல்லாகவும் இருக்கலாம். நாம் ஒரு குறள் பார்த்தோம், இது மாதிரி நிறைய குறள்கள் இருக்கு. இப்ப நெடுநீர் என்பது ஒரு சீர்தான், ஒரு சொல் தான். மறவி என்பது ஒரு சீர்தான், ஒரு சொல்தான். மடி துயில் என்கிற 2 சொற்களும் ஒரே சீராக வருகிறது அல்லவா? அதனாலே ஒப்ப நாம் சீர் என்றே பயன்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. மடியை கூறிய வள்ளுவ பெருந்தகை அம்மடிக்கு முன்னை தோன்றல்களையும் பின்னை தோன்றலையும் குறித்து காட்டி விழிப்புணர்வு கொள்ள செய்ததுதான் இக்குறள். இப்ப மடியை பற்றி கூற வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த மடி தோன்றுவது, அதாவது சோம்பல் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பதற்கு முன்னாலே 2ஐயும் பின்னாலே 1ஐயும் இதனையும் சேர்த்து 4ஆக இந்த குறளிலே கூறுகிறார். இந்த சோம்பேறித்தனத்தை மேலும் வலியுறுத்துவதற்கு அடிப்படையானது நெடுநீர். நெடுநீர் என்றால் விரைந்து செய்ய வேண்டிய செயலை விரைந்து செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்வது. இது சோம்பேறித்தனத்துக்கு முதல் அடிப்படை. 2வது மறவி. எதனை கட்டாயம் செய்ய வேண்டுமோ அதனை மறந்து போய்விட்டு, நீங்கள் இப்பொழுதும் பாருங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் சரி, நம் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, ஒரு செயலை மறந்து விட்டால் மறந்து விட்டேன் என்பார்கள். அப்போ அந்த செயலுக்கு சோம்பல் காரணம். நினைவில் வைத்துக் கொள்ளாத பிழை நம்முடையது என்பதை எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் சுறுசுறுப்பாக இருந்து விட முடியாது. அது தற்செயலாக நடப்பது. ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் நான் மறந்து விட்டேன் என்றால் அவனை விட முதுச்சோம்பேறி ஒருவனும் இருக்க முடியாது என்பதனாலே இந்த மடி என்கிற சோம்பலுக்கு முதலாவது அடிப்படையாக காலம் தாழ்த்தி செய்தல் என்கிற நெடுநீர் என்பதையும், அடுத்து மறந்து போதல், மறதி என்பதுதான் மறவி என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். 2ஐயும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது, 2ம் 1 தான். மறவி என்றாலும் மறதி என்றாலும் பொருள் ஒன்றே. அடுத்து 3ஆவதாக இந்த மடியை சொல்லுகிறார். மடிக்கு முன்னதாக 2 பிழைகளும் நடக்கக்கூடாது என்று. 4வது இந்த சோம்பேறிக்கு வருவது தூக்கம். எப்ப பார்த்தாலும் தூங்கிக் கொண்டே இருப்பது இந்த சோம்பலினால் வருகின்ற விளைவு என்பதை பின்னி சொல்லுகிறார். ஒரு மனிதன் எவ்வாறு சுறுசுறுப்பாக இருந்தால் அவனும் அவன் குடும்பமும் அவன் சார்ந்த நாடும் இந்த உலகமும் பயன்பெற வேண்டும் என்பதை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கிற திருவள்ளுவர் பெருமான் நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். என்ன சார் 2வது அடிக்கு பொருள் வல்லையே என்றால், கெடுநீரார் கெட்டொழியும் தன்மை உடையவர் காமக்கலன், விருப்பம் மிக கொண்டு அணியும் அணிகலன்களாகும். இதெல்லாம் அவர் அணிந்து கொடுக்கிற அணி. இப்ப கண்ணோட்டம் என்பதற்கு ஒரு அணிகலன் கொடுத்தார் திருவள்ளுவர். கண்ணுக்கு வேற எந்த அணி? கழுத்துக்கு சங்கிலி போட்டுக்கிறோம், காதுக்கு தோடு போட்டுக்கிறோம், மூக்குக்கு மூக்குத்தி போட்டுக்கிறார்கள் பெண்கள், கைக்கு வளையல் போட்டுக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு அணிகளையும் போட்டு கொள்கிறார்கள். கண்ணுக்கு மையழகா என்றால், கண்ணுக்கு மையழகை விட கண்ணோட்டமே சிறந்த அணிகலம் என்று சொன்னார் அல்லவா திருவள்ளுவர். அதை போன்று இங்கே காமக்கலன் என்கிற அணிகலன்
காமக்கலன். இதற்கெல்லாம் அடிப்படை இந்த நான்கும் என்பதை நெடுநீர், மறவி, மடி, துயில் நான்கும் எவன் கெட்டு போகிறானோ அவனுக்கான காம கலன்கள் இவை என்பதை இந்த குறள் மூலமாக விரித்துரைக்கிறார். இதை நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். எல்லாரும் இந்த பெரியவங்களுக்கெல்லாம் இந்த குறள் இந்த பாடல் மனப்பாடமாக இருக்கும். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். அப்படி இருப்பவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருப்பார்கள். தான் எந்த நோக்கத்திற்காக எந்த வேலையை செய்ய புகுந்தோமோ அந்த வேலையை கருமமே கண்ணாக, கருமம் என்பது அந்த செயலை செய்து முடிக்காமல் அவர்களுக்கு இதெல்லாம் நடக்காது. மெய் வருத்தம் பார்க்க மாட்டாங்க, களைப்பு வருகிறது என்று நோக்க மாட்டார்கள், பசியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. செயலை முடிச்சுட்டு சாப்பிட்றேம்மாங்க. சாப்பிட்றியா? ஆடிட முடிச்சுட்டு வரேன். பசி நோக்கார், கண் துஞ்சார், அந்த வேலையை முடிக்காம தூங்க மாட்டாங்க. எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். ஒரு செயலை செய்யும் காலம் தாழ்த்து செய்தல், அச்செயலை மறத்தல், செயலற்று சோம்பி கிடத்தல், நெட்டுறக்கம் கொள்ளல் என்பவை சோம்பி விரும்பி அணியும் அணிகலன்களாகும் என்பது இந்த குறளின் நுட்பமான பொருள். மீண்டும் சொல்லட்டுமா? ஒரு செயலை செய்யும் காலம், ஒரு செயலை செய்யும் போது காலந்தாழ்த்தி செய்தல், அச்செயலை மறத்தல், செயலற்று சோம்பி கிடத்தல், நெட்டுறக்கம் கொள்ளல் என்பவை சோம்பர் விரும்பி அணியும் 4 அணிகலன்கள் என்பது அதனுடைய நுண்பொருள். நெடுநீர், மறவி, மடி, துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்.